அந்த நிலச்சரிவில் 50 பேருடைய உயிரிழப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றுதான் அஞ்சப்படுகிறது. பலருடைய உடல்கள் நதியில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல். முப்படைகளும் விரையக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இராணுவம் வரவழைக்கப்பட்ட நிலையில் என்டிஆர்எஃப் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடற்படையும் களமிறங்குகிறது இந்த மீட்பு பணியில். கேரள அரசுடைய கோரிக்கையை ஏற்று கடற்படையும் கூட இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட போவதாக தகவல். அதிகாலையில் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள குறிப்பாக முண்டக்கை மற்றும் சூரல்மலை ஆகிய பகுதிகளுக்கு இடையே அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட 700 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 50 பேருடைய உயிரிழப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்டேட்டில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள், வெளிநாட்டவர், வட மாநிலத்தவர், சுற்றுலா பயணிகள் என்று பலதரப்பட்டதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலங்கு வானூர்திகள் அண்டை பகுதிகளில் இருந்தெல்லாம் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. சூலூர் வான்படை தளத்திலிருந்து 2 உலங்கு வானூர்கள், ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிகளில் களமிறங்கியிருக்கிறாங்க. இந்த படைகள்லாம் வந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட இடத்தை சென்றடைவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பாதிக்கப்பட்ட இடம் இருக்கக்கூடிய இடத்துக்கும் எந்த இடத்துலேருந்து ரீச் பண்ண முடியுமோ அந்த இடத்துக்கும் இடையே இருந்த பிரிட்ஜ் என்பது கொலாப்ஸ் ஆகியிருக்கிறது. ஒரு மேக் ஷிஃப்ட் ஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியுமா என்ற கோணத்திலெல்லாம் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களோடு சதீஷ் மணி இணைகிறார். சதீஷ் மணி, இந்த ட்ராஜடி பற்றியும் எடுக்கப்பட்டு வரக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள் பற்றியும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவல்கள் என்ன? கேரள மாநிலத்தில் வரலாறு காணாத ஒரு நிலச்சரிவு வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக மேப்பாடி, முண்டக்கை, அதே போல சூரல்மா உள்ளிட்ட இடங்கள்ல கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நீங்க குறிப்பிட்டது போல ஏற்கனவே உயிரிழப்பானது கிட்டத்தட்ட 50 தாண்டி இருக்கிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரம் காட்டப்படுகிறது. ஏற்கனவே அரக்கோணத்துல இருந்து ஒரு 2 கம்பெனி என்டிஆர்எஃப் டீம் அங்க ரீச் ஆயிருக்காங்க. ஒரு 60 பேர் அந்த சம்பவ இடத்துல மேப்பாடி, முண்டக்கை உள்ளிட்ட இடங்கள்ல மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மேலும் கிட்டத்தட்ட ஒரு 6 கம்பெனி படைகள் கிட்டத்தட்ட 250 என்டிஆர்எஃப் வீரர்கள் ஆன் தி வே டு அந்த மேப்பாடியில இருக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே என்னன்னா இந்த முண்டக்கையும் அட்டமாலாங்கிற பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலம், ஒரே ஒரு பாலம் தான் இருக்கு. இந்த பாலம் வழியாக தான் நம்ம மீட்பு பணிகளுக்கு செல்வதற்கான அனைத்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன் நடக்க இருக்கு. எனவே அந்த பாலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால இந்த மீட்பு பணியில அந்த மீட்பு பணிக்கு சென்றடைவதற்கான இலக்கு அந்த அங்கு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே என்டிஆர்எஃப் வீரர்கள் இது போன்ற பல சூழ்நிலைகளை பணியாற்றக்கூடியவர்கள். பாலம் சேதமடைந்தாலும் விரைவாக ஒரு செயற்கை பாலத்தை உருவாக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போதைய நிலையில உடனடியாக ஒரு செயற்கை பாலத்தையோ உருவாக்கி உடனடியாக அந்த சம்பவ இடத்தை அடைந்து செல்வதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதே நேரத்துல இங்க சென்னை நம்ம அரக்கோணம் டீம்ல இருந்து ஏற்கனவே ஒரு 3 கமாண்டர் தலைமையில அந்த டீம் சென்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்டிஆர்எஃப் டீமோட அந்த அந்த கோரிக்கையின் அடிப்படையில பெங்களூர்ல இருந்து 2 அந்த என்டிஆர்எஃப் டீம் அங்க கேரளா வயநாடு சென்று கொண்டிருக்கிறார்கள். விரைவாக சென்றடைந்து அங்கு இடிபாடுகள் சுற்றியுள்ளவர்களை மீட்பதற்கான அனைத்து முன்னெடுப்புகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதே நேரத்துல டெல்லியில இதோட என்டிஆர்எஃப் டிஜிபி பியூஷ் ஆனந்த் கேரள நிலச்சரிவு தொடர்பாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் அதே போல பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் உடனடியாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்பது குறித்து ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அவர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உடனடியாக அந்த மீட்பு பணிகளுக்கு ஈடுபடுவதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதே போல அண்டை மாநிலத்தில் உள்ள என்டிஆர்எஃப் அதிகாரிகளையும் கூடுதல் பாதுகாப்புக்காகவும் அதே போல மீட்பு பணிகளுக்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில தான் தற்போது அரக்கோணம், பெங்களூரு அதே போல உள்ளிட்ட ஒரு கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட வீரர்கள் அந்த சம்பவ இடத்துல மீட்பு பணிகளுக்காக ஈடுபடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சிக்கல்கள், இடர்பாடுகள் இருக்கிறது. இருந்தாலும் உடனடியாக இந்த இடத்தை சென்றடைவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக என்டிஆர்எஃப் தலைமையில தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.